அடுத்து ஈரோடு சங்கமேஸ்வரர் ஃபெஸ்டிவல் அண்டு தர்கா நெர்ஜா. பவானியில் சங்கமேஸ்வரர் டெம்பிள் கிட்ட அதே ஏரியாவில் ஒரு ஓல்டு முஸ்லீம் தர்கா இருக்குது. டெம்பிள் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகணும்னா மாஸ்கில் ஃபஸ்ட்டு நெர்ஜா பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு ரிச்சுவல் இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் வருங்களேன். இது பவானி சைடில் சங்கமம், அதாவது இவங்களுடைய 2 பேருடைய ஒரு யூனிட்டி, ஒற்றுமையை அது பார்க்குறதுக்காக இருக்குது. இந்த சங்கிகளை உள்ளே விட்டுறாதீங்க. நீங்களும் அங்கேயும் போகணும், ஏன்னா நம்ம இந்து இருக்கும்போது அங்கேயே போகணும் அப்படின்னு வந்து கிழிப்பாங்க வாய்க்கிளி. அதனால் தயவுசெய்து அவங்கள உள்ளே விட்டுறாதீங்க. உங்களுடைய வழிபாடை, உங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க சில சக்திகள் வரும், தீய சக்திகள் வரும். அடுத்ததா திருவண்ணாமலை கிரிவலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இந்து பக்தர்கள் அங்கே வருவாங்க. அவங்களுக்கும் அங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்குமே ஒரு நல்ல நட்பு இருக்குது. அதையும் நம்ம டேட்டாவோட சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, அந்த லட்சக்கணக்கான வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு திருவண்ணாமலை முஸ்லீம் முன்னணி வைத்தியர் அவர் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீயாக மருந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஃபுட் பிளிஸ்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் செஞ்சு தராங்க ஃப்ரீயாக. இதுக்கு கிரிவலம் முஸ்லீம் மருந்து குடிசைன்னு பேரே வச்சிருக்கிறாங்களாம். அப்போ இது ஒரு தொடர்பு இருக்குது.